Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக் ஸ்ப்ரிங் ரோல். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃபில்லிங் வச்சு ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு நம்மளுக்கு கடையிலே கிடைக்கும். ஸோ அதுதான் நான் வாங்கியிருக்கேன். போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 kg அளவுக்கு. அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் வந்து குடமிளகாய், கேரட், போக்சாய் இல்லைன்னா கேபேஜ் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி, போக்சாயோட லீவ்ஸு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், கொஞ்சமாக கரம் மசாலா, பெப்பர் பவுடர், சால்ட்டு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு சிக்கனை நல்லா மின்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சாப்பர் இருந்துச்சு அப்படின்னா சாப்பரில் போட்டுடலாம், இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்லிங்கை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்றவங்க நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக பன்னீர் சேர்த்துக்கலாம், இல்லை சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம், இல்லை அந்த பார்ட்டை விட்டுட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டுமே நீங்கள் போட்டு கூட பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது சேர்த்துருக்கோம். இப்போ இது வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம மின்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போட்டுக்கலாம். ஸோ சிக்கன் பதிலாக நீங்கள் மட்டன் கூட நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட இந்த சிக்கனுக்கு சப்ஸ்டியூட்டாக உங்களுக்கு என்ன சேர்க்கணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நம்ம மின்ஸ் பண்ணிட்டதுனால இது குக் ஆகிற டைம் ரொம்ப கம்மி தான். வித்தின் 5 minutesலேயே எல்லாமே குக் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு 3 to 4 minutes ஆகிருக்கும். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு half done மேலேயே ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒரு பேட்டரில் வச்சு நல்லா அதை பிரித்து விட்டுக்கோங்க. உதிரியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த போக்சாயோட ஸ்டெம் இருக்குல்ல, நான் அது சேர்த்துருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி போக்சாய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கேபேஜ் ஒரு 2 பவுல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேரட், கேப்சிகம், இதுவும் போட்டு நல்லா வதங்கட்டும். ஸோ சிக்கன் வேக ஒரு 4 minutes ஆச்சு இல்லையா. இப்போ வந்து நம்ம காய்கறி சேர்த்து திரும்ப இன்னும் ஒரு 4 minutes வச்சானா நம்மளுக்கு இது எல்லாமே கரெக்டாக குக் ஆகிருக்கும். நம்ம அகெயின் நம்ம ஆயிலில் போட போகிறோம். ஸோ அதனால் அந்த டைமும் உங்களுக்கு குக்கிங் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக வந்து குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 80-90% பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக கரம் மசாலா, அடுத்து பச்சை மிளகா பேஸ்ட்டு அது நான் சேர்த்துருக்கேன். சோய் சாஸ் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சொன்னோம் இல்லையா அது சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். ஸோ நம்ம வந்து காரத்துக்கு சில்லி சாஸ், கொஞ்சம் பச்சை மிளகா, பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு உங்கள் ஸ்பைஸ் லெவல் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்ப்ரிங் ரோல்லாம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட லீவ்ஸ் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் போக்சாயோட லீவ்ஸு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு ஒரு 1 or 2 minutesக்கு வதக்கிக்கலாம். ஸோ நம்ம போட்டிருக்க க்ரீன்ஸுமே நல்லா வதங்கிடும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் முன்னாடியே கூட செஞ்சு வச்சுட்டு, இந்த ரோல் மாதிரி செஞ்சு வச்சுட்டு, அப்போ உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போது இல்லை அப்பப்போ வேணும்னா அப்போ லைட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை ஏர் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃபில்லிங் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வரணும், அந்த அளவுக்கு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் இருக்கு இல்லையா அதை எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மைதா வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நான் 3 corners நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்மளோட ஃபில்லிங் எடுத்து அதில் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே லீக் ஆகாது. அதை ரோல் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணி அதுக்கப்புறம் 2 சைட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த சைடை திரும்ப கொஞ்சம் இந்த மைதா பேஸ்ட் போட்டு நீங்கள் ரோல் பண்ணிட்டிங்கன்னா இது பர்ஃபெக்டாக சீல் ஆகிடும். ஸோ ஆயில் உங்களுக்கு பிரிஞ்சு வராது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்பப்போ வேணுன்ற டைமில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள்
செஞ்சு கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் பார்ட்டிலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ரெசிபி தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் முன்னாடியே செஞ்சுக்கலாம், முன்னாடியே பிளான் பண்ணி செஞ்சு வச்சுட்டு அந்த டைமுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறேன், கொஞ்சம் ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் டீப் ஃப்ரைடு தான் காமிச்சிருக்கேன். ஸோ ஆயில் வந்து கண்டிப்பாக மீடியம் விட கம்மியான ஹீட்டில் தான் இருக்கணும், இல்லைனா வெளியில் இருக்க லேயர் வந்து நல்லா டார்க் ஆகிடும், உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் வராது, அப்படி சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ நீங்கள் இதுவே ஏர் ஃப்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏர் ஃப்ரையர் செட்டிங்கில் நீங்கள் ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் கெச்சப் இல்லைனா என்ன டிப்ஸ்னாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஃபிங்கர் ஃபுட்டுன்றதுனால கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியானது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதும் இணைஞ்சிருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.